ராயல் என்ஃபீல்டு. இந்த பேரை கேட்ட உடனே நம்ம அதோட ரைடிங் ஸ்டைலாக இருக்கட்டும், அதோட எக்ஸாஸ்டோட டுப்பு ஃபீலாக இருக்கட்டும், இதுதான் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். ஆனால் இவங்க லான்ச் பண்ண இந்த பைக்குக்கு அப்புறம் ஸ்மூத், கம்ஃபர்ட், சிட்டி ரைடுன்னு எல்லாத்தையும் நம்மளை யோசிக்க வச்ச ஒரு பைக் தான் ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350. இப்போ 2025 மாடலில் ஒரு சில அப்டேட்ஸோட லான்ச் பண்ணியிருக்காங்க. எப்படி இருக்குன்றத வாங்க பார்ப்போம். நான் உங்கள் வால்டர், இது உங்கள் ஆட்டோ ஸ்பாட். நியூ 2025 மாடலில் அவங்க என்ன புதுசாக பண்ணியிருக்காங்கன்னா, ஹெட்லைட்டாக இருக்கட்டும், இண்டிகேட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபுல் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முந்தின வெர்ஷனில் ஹாலஜன் மாடல், இதில் ஃபுல் எல்இடி செட்டப் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நல்லாவே இருக்குது, ப்ரீமியமாக. நெக்ஸ்ட் இதோட சஸ்பென்ஷன் பார்த்தோம்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றதை நான் ரைட் பண்ணி முடிச்சுட்டு சொல்கிறேன். அடுத்து ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தோம்னா 19 செக்ஷன் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு சப்போர்ட்டிவாக ஏபிஎஸ் பிரேக்கிங்ஸும் அவங்க கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த சைட் ப்ரொஃபைல் இந்த பைக்கை பார்த்தோம்னா 2025 ஏதாவது புதுசாக மாற்றங்கள் பண்ணியிருக்காங்களான்னு கேட்டால் தேடி பார்த்தாலும் எதுவும் தெரியல என் கண்ணுக்கு. அப்படி தான் அவங்களும் டிசைன் பண்ணியிருக்காங்க. பெருசாக எந்த மாற்றங்களும் பண்ணல. பட் 4 வேரியண்ட்டில் 7 கலர் ஆப்ஷன்ஸ் வந்து இந்த மீட்டியாரில் அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ் மட்டும்தான் மாறுது. சைட் பேனல்ஸ்லையோ இல்லை ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லையோ எந்த மாற்றமும் இல்லைன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் வந்தோம்னா இங்கேயும் ஒரு மேஜர் அப்டேட் அவங்க பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மீட்டியாரில் வந்து பார்த்தோம்னா வெறும் இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் மட்டும்தான் இருந்தது. இந்த ட்ரிப்பர் பாட் நம்ம தனியாக வாங்குற மாதிரி இருந்தது. பட் இப்போ எல்லா வேரியண்ட்லேயுமே இந்த ட்ரிப்பர் பாட் நமக்கு ஃபிட்டின் ஆகி கம்பெனி சைட்லேருந்தே வர மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து இந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா, ஓடோமீட்டர், ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஸ்விட்ச் இண்டிகேட்டர், ஏபிஎஸோட பிளிங்கிங், இது எல்லாமே பேசிக்கான டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பட் நான் இதில் மிஸ் பண்ணுற ஒரு ஃபீச்சர் என்னென்னா, ஒரு கியர் பொசிஷனிங் இண்டிகேட்டர் கொடுத்துருந்தாங்கன்னா நல்லாவே இருந்திருக்கும். ஏன்னா ஒரு 350cc இந்த மாதிரி ஒரு செக்மெண்ட்டில் நம்ம எடுக்கும் போது ஒரு கியர் இண்டிகேட்டர் பொசிஷன் கொடுத்துருந்தாங்கன்னா உண்மையிலே இது நல்லாவே இருந்திருக்கும்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜினை பற்றி பேசினோம்னா, ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்மில் உருவான இன்ஜின் தான். 349cc 20 PS பவரையும் 27 Nm டார்க்கையும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய இந்த பைக் வந்து பார்த்தோம்னா அரௌண்ட் ஒரு 130 ஆர் 135 கிட்ட வந்துட்டு நம்மளால் டாப் ஸ்பீட் அச்சீவ் பண்ண முடியும். பட் இது ஒரு க்ரூசர் பைக்குன்றதுனால லாங் டிரைவ் நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா இதோட க்ரூசிங் ஸ்பீடு நம்ம செட் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 110 நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா நல்ல கம்ஃபர்ட்டாகவும் வைப்ரேஷன்ஸை பெருசாக ஃபீல் பண்ண முடியாத அளவுக்கும் இந்த பைக் நல்லா இருக்கும்னே சொல்லலாம். மீட்டியார் 350யோட ரைடிங் எர்கனாமிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சீட்டிங் பொசிஷன் கொஞ்சம் நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு சீட்டிங் பொசிஷனில் தான் இருக்குன்னு சொல்லலாம். இதோட ஹேண்டில் பேர் செட்டப் பற்றி நம்ம பேசினோம்னா கொஞ்சம் வைடரான ஹேண்டில் பேர் செட்டப்பில் தான் கொடுத்துருக்காங்க. இதில் டாப் வேரியண்ட்லேயும் இதுக்கு முன்னாடி இருக்கிற வேரியண்ட்டில் மட்டும் அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் வந்து மீட்டியார் 350ல் இந்த நியூ 2025 மாடலில் தந்திருக்கிறாங்க. இது கூட ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டுக்கான டைப் சியோட சார்ஜிங் கேபிள் இந்த கீழே கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோ சீக்கிரம் யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாதுன்னே கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஃபுட்பெக்ஸோட டிசைனுமே பார்த்தோம்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டாக தான் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப ஸ்ட்ரைட்டாக இல்லை, ரொம்ப பின்னாடியும் இல்லை, கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க. நம்மளால் ஜாலியாக கம்ஃபர்டபுளாக ரைட் பண்ணிட்டு போகிற அளவுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு 6 feet இருக்கேன். எனக்கு கால் எவ்வளோ மடங்கியிருக்குன்னு நீங்கள் பாருங்கள். அரௌண்ட் ஒரு 5.5 இல்லை 5.3 கீழே இருக்கிறவங்களுக்கே இந்த பைக் கொஞ்சம் நல்லாவே கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லலாம். இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தோம்னா 170 mm இருக்குது. என்னதான் ஷார்ட் ரைடிங் பொசிஷனாக இருந்தாலும் நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரோட ஸ்பீட் பிரேக்கர் பம்ப்ஸை தாண்டிடும். பெரிய பெரிய லக்கேஜ் இல்லை ஒரு 2 பேர் ஏறி போனோம்னா அப்போ ஏதாவது சின்ன சின்ன பம்ப்ஸில் லைட்டாக தட்டுற மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆனால் இது சேஃபாக மூவ் ஆயிரும்னு நான் நினைக்கிறேன். இந்த நியூ மீட்டியார் ஜே சீரிஸ் என்ஜினில் வந்திருக்கிற இந்த 2025 மாடலோட என்ஜின் எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஃபர்ஸ்ட் என்ஜின் ஆன் பண்ணிக்கலாம். சைலண்ட் ஸ்டார்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப கிராங்கியாக இல்லை, ஈஸியாக அது ஸ்டார்ட் ஆகிக்கினே சொல்லிடலாம். அது காரணம் அந்த ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்ம் தான். லைட்டாக ரெவ் பண்ணி பார்ப்போம். இந்த எக்ஸாஸ்ட் நோட்
நல்ல பேசியராகவே கொடுத்துருக்காங்க ராயல் என்ஃபீல்டில். கொஞ்சம் கிராங்கியாக இல்லாமல் ஜே சீரிஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய இடத்துல கொஞ்சம் சவுண்டு கம்மியான மாதிரி ஃபீல் ஆச்சு. பட் ஆனால் இந்த மீட்டியாரில் அப்படி இல்லை, நல்ல லவுடான ஒரு சவுண்டை வந்துட்டு இந்த ராயல் என்ஃபீல்டில் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து ரியர் சைட் டிசைன் பார்த்தோம்னா இதுலேயும் பெருசாக எந்த மாற்றமும் பண்ணல. நமக்கு பழைய வெர்ஷனில் என்னென்ன டிசைன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்களோ அதே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இதில் எல்இடி செட்டப்பில் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். ரியரில் வந்து பார்த்தோம்னா டியூவல் ஷாக் சஸ்பென்ஷன் 6 ஸ்டெப் அட்ஜஸ்டபுளாக கொடுத்துருக்குறாங்க. கூட 17 இன்ச்சஸ் டயரில் 140 செக்ஷன் டயர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. சேஃப்டிக்கு ரியர்லேயும் நமக்கு ஏபிஎஸ் பிரேக்கிங்ஸ் கிடைக்குது. மக்களே வாங்க இந்த நியூ மீட்டியார் 350 ஓட்டி பார்ப்போம். ஓகே, ஸ்டார்ட் ஆகாமல் வெல்கம். இந்த கூகுள் ட்ரிப்பர் பாட் வெர்ஷன் 12 எல்லா விஷயங்களும் வந்துடுது, அதில் டைம்ஸ் வந்துடுது. இதை நாங்கள் செட் பண்ணல மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். சைலண்ட்டாக தான் ஸ்டார்ட் ஆகுது, கிளச்சை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை. இங்கே நியூட்ரல் இண்டிகேட்டர் பொசிஷன், ஏபிஎஸ் பொசிஷன் எல்லா விஷயங்களும் வருது. வாங்க ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். இனிஷியல் டிரைவ் குவாலிட்டி கொஞ்சம் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ளிக் பண்ணி ஓட்டும் போது தெரியுது நமக்கு இது நல்லாவே இருக்குது. சஸ்பென்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். எஸ், நல்லா பண்ணியிருக்கிறாங்க. பிரேக்கிங்குமே கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நம்மளால் பாருங்கள் ஹேண்ட்லிங் வந்து கொஞ்சம் நல்லாவே இருக்குது. என்னதான் நமக்கு ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்தாலும் ஒரு சில ரெவ் லிமிட்டில் வந்துட்டு நமக்கு டிரான்ஸ்மிஷன் கொஞ்சம் ஹார்டாக தான் ஃபீல் பண்ண முடியுது. ஹேண்ட்லிங்கோட பொசிஷன் கொஞ்சம் நல்லா நமக்கு கம்ஃபர்டான ஒரு ரைடிங் இதை கொடுத்தாலுமே கொஞ்சம் ஓகேவான இதாக தான் இருக்குது. நமக்கு கொஞ்சம் டேர்னிங் ரேடியஸ் பார்த்துடலாம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு எப்படியும் ஒரு 60 அடி ரோடாக தான் இருக்கும். அதை ஃபுல்லாகவே இந்த இது டேர்னிங் ரேடியஸ் எடுத்துக்குது. ஒரு பெரிய பைக்குக்கான ஃபீலை அந்த டேர்னிங் ரேடியஸ்லேயே நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பிரேக்கிங் வந்துட்டு இந்த ரோட்ஸில் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. நமக்கு அந்த சிமெண்ட் ரோட்டில் தான் ஒரு மாதிரி இருந்ததே தவிர, இருந்தாலும் இதுலேயும் அந்த இனிஷியல் பைட் நமக்கு கொஞ்சம் அங்கங்கே ரெஸ்பான்சிவாக மிஸ் ஆகுது. ஒரு சில டைம் நல்ல நமக்கு ஒரு grip கிடைக்குது, ஒரு சில டைம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது பெருசாக. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பைக்கை நம்ம ஓட்டி பார்த்தோம். இதில் நிறையா பாசிட்டிவ்ஸ், ஒரு சில நெகட்டிவ்ஸ் இருக்குது. வாங்க என்னென்னன்றதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இதோட பாசிட்டிவ்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இதோட ரைட் கம்ஃபர்ட்டும் சீட்டிங் பொசிஷனும் என்னால் சொல்ல முடியும். ரொம்ப ஜாலியாக ரொம்ப கம்ஃபர்ட்டான ஒரு ரைடு கொடுக்குது. ரொம்ப ஏதோ ஒரு பெரிய பைக்கை நம்ம ஓட்டுறோன்ற ஒரு ஃபீல் இல்லை. ரொம்ப ஜாலியாக நம்மளால் ஈஸியாக அதை வந்துட்டு ஃப்ளிக் பண்ணி ஓட்டுற அளவுக்கு அதோட ஹேண்டில் பார் செட்டப்பும் இருக்குது. சீட் கம்ஃபர்ட்டும் நல்லா பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட பாசிட்டிவ்னு என்னால் சொல்ல முடியுது என்னன்னு கேட்டோம்னா, இந்த பைக்கில் ஸ்லிப்பர் அண்ட் அசிஸ்ட் கிளச் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி வேரியன்ட் நார்மலான ஒரு கிளச் செட்டப்பில் தான் கொடுத்துருந்தாங்க. இது அதை விட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். நாட் மச் ஸ்மூத்தர் ஆஸ் பெட்டர். இது ஓரளவுக்கு பழைய பைக்கை கம்பேர் பண்ணும்போது இதை வந்துட்டு கொஞ்சம் நிம்பிளாக ரொம்ப ஈஸியான டிரான்ஸ்மிஷன் செட்டப்பில் இந்த பைக்கை ரெடி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட நெகட்டிவ்னு ஒன்று பார்த்தோம்னா, இதில் 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6th கியர் ஆப்ஷன் இருந்திருந்தால் இன்னுமே அதோட ஹை அண்ட் ட்ரைவில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்துருக்கலாம் ராயல் என்ஃபீல்ட். ஏன்னா மிட் அண்ட் டார்க்லேயும் லோ அண்ட் டார்க்லேயும் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு ஹை அண்ட் பவர்லேயும் ஹை அண்ட் டார்க்லேயும் லைட்டாக மிஸ் பண்ணிட்டாங்க. அதை கொஞ்சம் டியூன் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லாவே இருந்திருக்குன்னு சொல்லலாம். இதோட பிரேக்கிங்கை பற்றி பேசினோம்னா, நான் முன்னாடி நம்ம டெஸ்ட்டு பண்ணும் போதே நமக்கு தெரிஞ்சது தான். ஃப்ரண்ட்டு வந்து லைட்டாக அதோட பைட் லோவாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ரியர் அப்படி இல்லை, ரியர் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டையுமே நம்ம ஈக்குவல் காலிப்ரேஷனில் வந்து அதோட ப்ரெஷர்ஸ் கொடுத்தோம்னா பைக் நம்ம சொன்ன இடத்துல சொல்கிற பேச்சை வந்து கேட்குதுன்னே சொல்லலாம்.
அந்த அளவுக்கு இந்த பைக்கை நல்லா பண்ணியிருக்கிறாங்க ராயல் என்ஃபீல்டு. இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட்டை வந்து பார்த்தோம்னா லெஃப்ட் சைடில் என்னால் ஹீட்டை அவ்வளோ பெருசாக என்னால் ஃபீல் பண்ண முடியல. பட் த ரைட் சைட் நல்லாவே நமக்கு வந்து ஹீட் டிஸ்ட்ரிபியூட் ஆக தெரியுது. பட் ஓவராலாக பழைய சீரீஸுக்கும் இந்த நியூ மீட்டியாருக்கும் ஹீட்டிங் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் இதோட ப்ரைஸிங் அண்ட் வேரியண்ட்டுன்னு பார்த்தோம்னா இது மொத்தம் 4 வேரியண்ட்லேயும் 7 கலர் ஆப்ஷன்ஸ்லேயும் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து 1.95 லேக்ஸுக்கும் ஹை அண்ட் 2.15 லேக்ஸுக்கும் இந்த பைக்கை வந்துட்டு கோட் பண்ணியிருக்கிறாங்க எக்ஸோரூம் ப்ரைஸஸ். இதில் என்னென்ன மாற்றங்கள் வரும்னு பார்த்தோம்னா டாப் 2 வேரியண்ட்லேயும் வந்துட்டு நமக்கு எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு வந்து ஆக்சசபிள் பண்ணிக்க முடியும். பேஸ் வேரியண்ட் 2த்துலேயும் நமக்கு அட்ஜஸ்டபிள் லீவர்ஸ் கிடையாது. மற்றபடி எல்இடி ஹெட்லைட்டாக இருக்கட்டும், ட்ரிப்பர் பாட்சாக இருக்கட்டும், எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ராயல் என்ஃபீல்டில் அவங்க கொடுத்துருக்குறாங்கன்னே சொல்லலாம். இதோட கன்க்ளூஷன் நம்ம பார்த்தோம்னா ஒரு ஜாலியான நிம்பிளான ஒரு கம்ஃபர்டான ஒரு லாங் டிரைவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போகிறக்கு ஒரு பைக் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா இந்த பைக்கை கண்டிப்பாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள். இந்த ராயல் என்ஃபீல்ட் மீட்டியார் 2025 மாடல் எப்படி இருக்குன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே போல் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்க சன் நியூஸ் ஆட்டோ ஸ்பாட்டை தொடர்ந்து பாருங்கள்.